என்னை பத்தி யாரும் கண்டுபிடிக்க இயலாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றி விமர்சனம் செய்யறதா இருந்தால் அவரோட பார்த்து பேசி பழகி அவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறாங்களே அவங்க செஞ்ச விமர்சனங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி அகமது பின் ஹம்பலி, யஹ்யா பின் முயின், இந்த மாதிரி ஹதீஸுக்காகவே தஹபி தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மேதைகள் இவங்க சரியில்லாத ஆளுக்கு 2 பேரும் சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஹதீஸ் முஸ்னத் அபு யாலாவுல வரக்கூடிய இந்த ஹதீஸும் என்ன இல்ல, சரியில்லை, முடிஞ்சு போச்சா. 2 ஹதீஸ் தான். இதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ் இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனுடைய காதலையும் ஹசனுடைய காதலையும் 2 பேரும் பிறந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அபூ ராபி அறிவிக்கிறதாக ஒரு ஹதீஸ் தபரானியில இருக்குது. தபரானியில அவரே குறிப்பிட்டு தபரானியில இருக்குது. அதுல ஹம்மாது பின் சுஐப் என்று ஒருத்தர் வர்றாரு. இவர் லைஃபுன் ஜித்தன், ரொம்ப ஆளுக்கான அவர். இவரு ஒரு யாவ சக்தியும் கிடையாது, ஒன்னோட ஒண்ணு சொல்றவரு, ஒழுங்கா மனப்பாடம் பண்ணி சொல்ல மாட்டாரு, உங்க சொல்றதை கேட்டு போய் வேற மாதிரி மாற்றி சொல்றது, அந்த மாதிரியான ஒரு ரேங்க்ல உள்ள ஒரு ஆளுங்கிறாங்க. அப்ப இந்த 3 தவிர இது குறித்து வேற ஹதீஸ்கள கிடையாது. இப்ப நம்ம மார்க்கத்துல தொழுகிறோம், நெஞ்சில கை கட்டுறோம், வேற குனிகிறோம், நிமிர்றோம், சைதா செய்யறோம்னா இதையெல்லாம் நமக்கு சொன்ன அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவருமே மாணிக்கங்களா இருக்கிறாங்க, நம்பகமானவர்களா இருக்கிறாங்க. பொய்யர்கள் என்றோ பலவீனர்கள் என்றோ சொல்ல முடியாத அளவுக்கு உறுதியானவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லும் போது நம்பிக்கை வருமே தவிர பொய் ஈப்ரா அரிப்பத்தலாட்டம் யாவ சக்தி இல்லாத ஆளு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறக்கூடிய ஆளு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியவர்கள் வழியாக எந்த செய்தி கிடைத்தாலும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவங்க சொன்னீங்க உலகத்தில் பின்பற்றுவீங்களா? நான் கேட்கிறேன். தீன விட்டுருவோம். உலக விஷயத்திலேயே ஏதோ யார் சொன்னா கேப்பிய, ஒரு ஆள் உண்ணா நம்பர் பொய்ய அவனுக்கு தொழில் வச்சுக்கிறங்க, அவன் சொல்றான் அந்த பர்மா பஜார்ல ஓசியா சீனி சக்கரை கொடுக்குறாங்க, போவீங்களா நீங்க? இவனுக்கு இதாண்ட வேலை, இவனுக்கு கொஞ்சம் கேட்டு போக முடியுமா? வேலை இல்லையா? அப்ப சாதாரண சக்கரை கொடுக்குறான்னு சொல்லும் பொழுது ஒரு தடவை முதல் தடவை போயிருப்பீங்க. இந்த புலி வருது கதை தான், புலி வருது 2-3 தடவை சொல்லி போடுவான், 3 தடவை வராது. 4வது தடவை புலி வரும்னு சொல்லி ஒருத்தர் போக மாட்டாங்க பாத்தீங்களா? அடிச்சல நெசமா புலி வந்துடும், அடிச்சுட்டு போயிடும். அப்ப இந்த புலி வருதுங்கிற கதையில இப்படி 3 தடவை பொய் சொல்லி எல்லாருக்கும் பொய்யன்னு தெரிஞ்ச உடனே 4வது தடவை யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. இவனுக்கு இதே வேலை, இப்ப எத்தனை பேர் ஏமாத்தினா 1-2 அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம், சுதாரிச்சுக்கிறோம். இது தீனில் இப்படிதான், மார்க்கத்தில் இப்படித்தான். இப்படி முதல் ஒரு பொய் சொல்லி 2வது சொல்லி 3வது சொல்லி இதே வேலை ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி அவன் லாபத்துக்கு அவெல்லாம் சொன்னவன்லாம் ஹதீஸ்னு அறிவிச்சான்னு சொன்னா அந்த மாதிரி ஆட்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்ம மார்க்க இபாதத்தில் செஞ்சு அதை அழிச்சு நாசமாக்க தேவையில்லை. அதனால இது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா எத்தனையோ நம்பகமான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வழியா நமக்கு கிடைச்சிருக்கும், அல்லாஹ் கிடைக்க செஞ்சிருப்பான். இந்த மார்க்கத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவன் பொறுப்பு. அதனால இது உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருந்தால் இந்த மாதிரி பொய்யர்கள் வழியாக அந்த மெசேஜ் நமக்கு வராது, சரியான ஆட்கள் வழியாகவே அல்லாஹ் நமக்கு சேர்த்திருப்பான். அதனால குழந்தை பிறந்த உடனேயும் சரி, பேர் வைக்கும் பொழுதும் சரி, காதுல பாங்கு காதுல இகாமத்துங்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாங்கு இகாமத்து இது ஒரு ஹதீஸ் அடிப்படையில் ஒண்ணு சரியில்லை. ஹதீஸ் அடிப்படையில் இதை பற்றி வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரமானது இல்லை. ஹதீஸ் சரியில்லைங்கிற அடிப்படையை வைத்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உள்ள இன்னும் பல தவறுகள் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? காதுல போய்கிட்டு ஓதுனா பிறந்த குழந்தைக்கு காது விளங்குமா? அது காது விளங்குறதுக்கு பருவத்தை அடைகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். காதெல்லாம் விளங்காது. நம்மள நினைச்சுக்கிற வேண்டிய ஒரு ஆசைக்கு வேண்டாம் கண்ணை மணிக்கண்டு கொஞ்சலாம். ஒரு காலத்தில் இந்த கண்ணை மணியெல்லாம் அது விளங்காது, ஒரு சத்தமும் விளங்காது. படிப்படியாகத்தான் அந்த கேட்கிற சக்தி வரும், பார்க்கிற சக்தி வரும். கண்ணுக்கு முன்னாடி கையாட்டினா கூட அது பார்க்க தெரியாது, சிமிட்டாது, அது பாட்டுக்கு இருக்கு. என்னத்தை காட்டினா செய்யாது, வெளிச்சத்தை மூஞ்சில் அடிச்சா கூட கண்ணை மூடாது பிறந்த உடனே. அப்ப அந்த மாதிரி பார்க்கிறது கேட்கிற சக்திகள் எல்லாம் படிப்படியாகத்தான் மனுஷனுக்கு கிடைக்குது. பிறந்த உடனே முத கேட்கிற வார்த்தை பாங்கா இருக்கணுமா, ஒரு தத்துவம். இந்த அதிசயம், இந்த இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துற என்ன தத்துவம் சொல்றாங்க? முத கேட்கிற வார்த்தை அல்லாஹுக்கு போறா இருக்கட்டுமே, கேட்டா தானே அது காதல விழுந்தா தானே, காதல விழுவாது. அது கொஞ்ச நாள் அவன் விவரம் தெரிஞ்சு புரிகிறதுக்கு லேட்டா, உடனே எல்லாம் புரியாது. அப்ப இதுவும் தவறுன்றது விளங்குது. அது போகங்க பாங்குங்கிற இதுக்கா உண்டாக்குனதா? பாங்கு என்பது தொழுகைக்காக உள்ளது. தொழுகைக்கு எல்லாத்தையும் அழைப்பதற்காக வேண்டி ஒரு அறிவிப்பு கொடுப்போம். எல்லாம் வந்து நின்றவன ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் எந்திரிங்க தொழுகை தயாராகுங்கிறது இகாமத்து. இதற்காக வேண்டி அல்லாஹ் கனவுல
சில சஹாபாக்களுக்கு ஜிப்ரீல் மூலமா கற்றுக் கொடுத்ததுதான் பாங்குங்கிறது. பாங்கு எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அதுக்கு குழந்தை காதல கொண்டு இதை சொல்றதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. இதையும் நீங்க விளங்கிக்கணும். சில மூளைமார்கள் இதுக்கு ஒரு பெரிய தத்துவமே சொல்லுவார். நீ கேள்விப்பட்டிருப்ப என்ன தத்துவம் தெரியுமா? ஜனாசா தொழுகிறாங்கல்ல, ஜனாசா தொழுகை தானே அது, அதுக்கு பாங்கு காமத்து கிடையாதான். ஏன் கிடையாது கேட்டா பிறந்தவன சொல்லிட்டோம்ல, அது அதான் பிறந்தவன உசுரோட வச்சுக்கிட்ட பாங்கு காமத்து சொல்லிட்டோமா. அப்ப சொன்ன பாங்குக்கு பேர் நடக்குதான். இந்த இகாமத்துக்கு தொழுகைக்கு எவ்வளவு இடைவெளி இருக்கோ அவ்வளவு குறைந்த வாழ்க்கைன்னு காட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஆக்கி வச்சிருக்கணும். ஒரு சிம்பாலிக்கா அப்படி சொல்றாங்க. எப்படி பிறந்தவன இந்த காலம் பாங்கு சொல்லியாச்சு, இந்த காலம் இகாம சொல்லியாச்சு, அடுத்து என்ன தொழுகை, இந்த செத்து போயிடும் நாளைக்கு தொழுகடா உனக்கு அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க. நாளைக்கு தொழுகை ஜனாசா தொழுகைக்கும் பாங்கு இகாமத்து. அப்படின்னா பெருநா தொழுகை இல்ல பாங்கு இகாமத்து. இந்த தத்துவத்தை இது அல்லாஹ் சொன்னானா? இந்த தத்துவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இல்ல. எத்தனை தொழுகைக்கு பாங்கு இல்லாம இருக்குதா? பெருநா தொழுகைக்கு பாங்கு சொன்னீங்களா? அப்ப பெருநா தொழுகை காம சொன்னீங்களா? அப்ப பெருநா தொழுகையாவது தொழுகைன்னு ஒத்துக்கலாம். இதுக்கு சும்மா ஜனாசா தொழுகைன்னு தொழுதுக்கிறோம். அது தொழுகையா? அதுல ருக்கு இருக்குதா? அதுல சஜிதா இருக்குதா? பெருநா தொழுகையாவது ருக்கு இருக்குது, சஜிதா இருக்குது, தஸ்பீ இருக்கு, என்னென்னமோ இருக்குது. எல்லா தொழுகையில உள்ளதை விட கூடுதலாகவே வேண்டா இருக்குது. 7 தக்பீர், ஒரு 5 தக்பீர், தக்பீர் அதிகமா வேற இருக்குது. இந்த தொழுகையில் என்னமாவது கூட உண்டா? தொழுகையில் உள்ள அத்தையாத்து உண்டா? இது இறந்து போனவருக்கு செய்யற பிரார்த்தனை, அது சும்மா தொழுகைன்னு சொல்லிக்கிறோம். இறந்தவருக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு துவா தான் ஜனாசா தொழுகை. இதுக்கு பாங்கு காமத் அன்னைக்கு சொல்லிட்டாங்களா? இப்பதான் என்ன செய்யறாங்களாம், தொழுகை நடத்தணும்னு சொல்லி ஒரு தத்துவத்தை வேற சொல்லி இதை நியாயப்படுத்துவாங்க. அதனால பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனேயும் சரி, அதுக்கு பேர் வைக்கும் போதும் சரி, பாங்கு இகாமத்து சொல்வது என்பது விதத்து. எந்த ஒரு ஆதாரங்களினாலும் நிரூபிக்கப்படாத, இட்டுக்கட்டப்பட்ட, பலவீனமான, எல்லா அறிஞர்களும் நிராகரித்து விட்ட செய்திகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல சிலருக்கு வருமானம் இருக்கிறதுனால அதை கடைபிடிச்சுக்கிறாங்க. அவங்க பலவீனத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில ஆட்க இப்படி ஒண்ணு இருந்தா எத்தனை பேருக்கு பாங்க சொல்ல தெரியுங்க? ஒழுங்கா சொல்ல தெரியாது. எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிடுவீங்க. அதுக்காக வேண்டி பலவீனமா இருந்துட்டு போகுதுப்பா, நம்மளுக்கு தானே வருமானம் அப்படிங்கறதுக்காக வேண்டி சில பேர் என்ன செய்யறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்ட இதை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இது கிடையாது, விளங்கிக்கணும். சரி, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைக்கு என்ன செய்யணும்? பாங்கு காமத்தெல்லாம் கிடையாது. குழந்தைக்கு பெயர் சூட்டுறது இருக்குல்ல, அடுத்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை பெயர் சூட்டுறது. எப்ப பெயர் சூட்டுறது? இன்னைக்கு பாக்குறோம் சில பகுதிகளில் பெயர் சூட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வயசு 2 வயசு ஆயிரும். பேரை வைக்க மாட்டாங்க. அதுக்கு இடையில டெம்பரவரியா ஒரு பேர் வச்சுக்குவாங்க. தற்காலிகமா ஒரு பேர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்புறமேல வேற ஒரு பேர் வைக்கிறது. இந்த மாதிரியா பேர் வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறோம். நாங்க அந்த பேர் வைக்கிறதுக்கெல்லாம் ஊடா போயிட்டு இருப்போம் அந்த காலத்துல. அப்ப ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க போயிருக்கோம், இப்ப போறது இல்ல. அவ போயிட்டு இருக்கும் போது மடியில கொண்டாந்து பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, ஓடி போயிட்டாங்க. அப்ப எத்தனை வயசு வரைக்கும் பேர் வைக்காம இருந்தாங்கன்னு பாருங்க. குழந்தை எந்திரிச்சு ஓடி போறதா இருந்தா அதுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 3 வயசு 4 வயசு இருக்கும்ல. அது வரைக்கும் பேர் வைக்கல. ஏன் ஓடி போற வயசு வந்துருச்சு, ஏன் பேர் வைக்கலன்னு கேட்டா வசதி இல்லைங்கிறாங்க. பேர் வைக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லையா? இந்த விருந்து கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு அதெல்லாம் செய்யணும்ல. இதெல்லாம் இல்லாதனால நாங்க பேர் வைக்கல இவ்வளவு நாளா. அப்ப 4 வருஷம் 3 வருஷத்துக்கு பேர் வைக்காததெல்லாம் இருக்குது எத்தனையோ ஊர்கள்ல. பாப்பா வெளிநாட்டுல இருப்பார் அத்தா, அதுக்காக வேண்டி 2 வருஷம் பேர் வைக்க மாட்டான். பேர் வைக்க அவர் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுக்கு வர்றது இல்ல. இப்ப இந்த பேர் வைக்கிறதுங்கிறதுக்கு அத்தா வரணுமா, அசர்த்து வரணுமா, அதுக்குன்னு ஒரு பாத்தியா ஓதணுமா, அல்ல பேர் வைக்கிறத என்ன, எப்ப வைக்கிறேன்டா வருவோம். பேர் வைக்கிறதா என்ன, இது நிறைய பேருக்கு வழங்குறது இல்ல. பேர் வைக்கிறதா ஒரு அசரத்தை கூப்பிட்டு தான் வைக்கணுங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே வழங்கி வச்சிருக்காங்க. பேர்னா என்ன அர்த்தம்? அது என்னமோ ஒரு கொண்டாந்து வச்சு அவர் வச்சதான் ஒட்டும், நம்ம நமக்கு வைக்க தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பேர் வைக்கிறதா என்ன, பேரை சொல்லி கூப்பிடுறது அவ்வளவுதான். பேர் வைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எந்த பேர் உங்களுக்கு பிடிச்ச பேரா இருக்கிறதோ, எந்த மாதிரி பேரை வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். இது சம்பந்தமா, குழந்தை சம்பந்தமா உள்ள எல்லா விஷயமும் இந்த வாரத்திலேயே அடுத்த வாரத்திலேயே சொல்லி முடிச்சிருவோம். ஆனா அந்த பேர் வைக்கிறதுங்கிற என்ன, இப்ராஹிம்ங்கிற பேர் உங்களுக்கு பிடிச்சு போச்சா? யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நான் இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறேன். இப்ராஹிம் நபி மாதிரியான ஒரு நல்ல ஒரு சாலிகான ஒரு அடியானாக என்னுடைய மகன் ஆக்கி வை அல்லான்னு சொல்லி உள்ளத்திலிருந்து ஒரு துவா செய்து விட்டு இப்ராஹிம் கூப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுக்கு ஊரை அழைக்க வேண்டியதோ, யாரையும் கூப்பிட வேண்டியதோ, அல்ல அதுக்கு ஒரு அல்பாத்தியா சொல்லி என்னமோ ஓதி
அதுலயும் பாருங்க அந்த பேரை வந்து குழந்தைக்கு மடியில வச்சுக்கிட்டு இதை மட்டும் அசரத்து மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. சம்மா கல்லாஹு இப்ராஹிம். சம்மா கண்ண என்ன உனக்கே தெரியல, குழந்தைக்கு தெரியுமா? அரபில சொல்றாங்க, பேர் வைக்கிறாங்க, குழந்தையை பார்த்து பேசுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சம்மா கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு பெயர் வைத்து விட்டான். இப்ராஹிம் என்று அல்லாஹ் வச்சான். இதே பொய் இல்லையா? நீ இல்ல வைக்கிற. அல்லாஹ் பேர் வச்சது ஒரே ஆள் யஹ்யா நபிக்கு மட்டும்தான். அல்லாஹ் யாருக்கு பேர் வச்சான் உலகத்துல? யஹ்யா நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் பேர் வச்சான். ரசூலுல்லாஹ்க்கு கூட அல்லாஹ் பேர் வைக்கல, அவர் பாட்டனார் தான் வச்சுக்கிட்டாரு. யஹ்யா நபிக்கு வரும்பொழுதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஜக்கரியாவுக்கு குழந்தை இல்ல, ஜக்கரியா நபிக்கு வயசான காலத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? யா ஜக்கரியா இன்னானு பஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா. யஹ்யா என்ற பெயரோடு உனக்கு ஒரு பிள்ளை பிறப்ப நற்செய்தி சொல்கிறோம் அல்லாஹ். அது பேரை அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான். யஹ்யாங்கிற ஒரு பெயர் மட்டும்தான் உலகத்தில் அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட பெயர். வேறு எவருடைய பெயரும், எந்த நபியுடைய, மகானுடைய, பெரியாருடைய பெயரா இருந்தாலும் சரி, அது அவங்க வைத்துக் கொள்வது, மனிதன் வைத்துக் கொள்ற பெயர் தான். இவன் குழந்தைக்கு மடியில வச்சுக்கிட்டு அஜர்த்து அது பாத்தியாலம் ஓதிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமில? உங்களுக்கு விளங்குறது இல்ல. சம்மா கல்லாஹு ஈசா பாரு, ஈசா என்று அல்லாஹ் உனக்கு பெயர் வைத்துட்டான். பச்சை பொய் இல்லை. அல்லாஹ் எப்படா உனக்கு பெயர் வச்சான்? அப்ப முதல்ல அல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டோட ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்குது. ஆரம்பமே எப்படின்னா, குழந்தையுடைய ஆரம்பமே ஒரு அல்லாஹ் பேர்ல இட்டு கட்டி சொல்றதுல ஆரம்பமாகுது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒமன் அலுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப. அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்பான் மறுமையில. இந்த அஜர்த் மேல கூட்டு வந்து, வேண்டாம் நானாடா இவனுக்கு ஈசான் பேர் வச்சேன், நான் பேர் வச்சேன்னு சொல்லி சொன்னீங்கடா, நானா வச்சேன். நல்லா கேட்பான், நானா இப்ராஹிம் பேரு? நீ தானே வச்ச, நீ பேரை வச்சுட்டு நான் வச்சேன்னு சொல்லி இது என்ன நியாயம்? என்ன செய்வான் அல்லாஹ் கேட்பான். விளங்காதனால அரபில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஒரு தப்பு. ரெண்டாவது வந்து குழந்தைகிட்ட போய்கிட்டு அதை தமிழ்ல சொல்லி தோகிறானா, உனக்கு ஈசாண்ட அல்லாஹ் பேர் வச்சுக்கான், உனக்கு இப்ப அரபில பேசுறானா குழந்தைகிட்ட போய். பெரிய ஆட்களுக்கு நமக்கு அரபி தெரியாது, பச்சை குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு அவ அரபில இருக்குன்னா அப்பதான் வந்து காசு கிடைக்கும். இந்த மாதிரி தமிழ்ல சொல்லிட்டு போயிட்டு இவ்வளவுதானா நம்மளும் சொல்லிடலாமன்றீங்க. நீங்க அவர் வந்து குழந்தைக்கு வச்சுக்கிட்டு உன் பேர் இப்ராஹிம் தான் வைங்களேன், இப்ப என்ன செய்வீங்க? இவ்வளவுதானா, இதுக்கு அந்த அளவுக்கு விட்டு 11,000 ரூபாய் கொடுத்தோம், நம்மளே செஞ்சுட்டு நினைப்பீங்களா இல்லையா? அப்ப நம்மளே செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அவர் என்ன பண்றாரு? சில வார்த்தை அரபில போட்டுக்கிறாரு. அப்ப ஜம்மா ஜாலல்லாஹு, சில பேருக்கு ஜாலல்லாஹு இஸ்மக சித்தாரைனி இப்ராஹிம் வாங்க, ரெண்டு உலகத்திலையும் அல்லாஹ் உனக்கு இப்ராஹிம் பேரை ஆக்குவானாக, அப்படி சில பேர் சொல்லுவாங்க. யார் சொன்னாலும் அரபில சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இஸ்லாத்துல இல்லாது. இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்துதான் வைக்கணும், அது அரபில சொல்லிதான் வைக்கணும், அதுக்கு ஒரு பாத்தியா ஓதணும், இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. என்ன நம்ம பார்க்கிறோம்? குர்ஆனே நீங்க புரட்டி பார்க்கலாம். குர்ஆன்ல வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, ஈசா நபியோட அம்மா. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா இருக்காங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அம்மா. அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு நேர்ச்சை பண்றாங்க. என்ன நேர்ச்சை பண்றாங்க? அல்லாஹ் என்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய ஒரு குழந்தைய உன்னுடைய பாதையில் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை பண்ணிடுறாங்க. இன்னி நதர் துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் உள்ள குழந்தையை உனக்காக வேண்டி. அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கு யூத மார்க்கத்தில். குழந்தைய வந்து அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு சொன்னா பைத்துல் முகத்தஸோட விட்டுருவாங்க. பைத்துல் முகத்தஸில் காலமெல்லாம் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கிற ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. இந்த அம்மாவும் சொல்லிவிட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னாங்க? வயிற்றுல வளர்ற ஆம்பளை பிள்ளை சொல்லிவிட்டாங்க, என்னுடைய குழந்தைய வந்து நான் வந்து பள்ளிவாசலுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன். கடைசியில் பார்த்தா பொம்பளை பிள்ளை மரியம் பிறந்துட்டாங்க. மரியமுடைய அம்மாவுக்கு மரியம் பிறந்துடுறாங்க. உடனே என்ன செய்யறாங்க? ரப்பி இன்னி வலாத்துஹா உன்சா, நல்ல பொம்பளை பிள்ளையை பத்துட்டேன்னா இது இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொம்பளை பிள்ளையை கொண்டு எப்படி நான் பள்ளிவாசல் கொண்டு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்றாங்க. இன்னி சம்மை துஹா மரியம், யா அல்லாஹ் என்னுடைய மகளுக்கு மரியம் என்று நான் பெயர் சூட்டி விட்டேன். யார் சுற்றா பெயரு? அம்மா சுற்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் பேரை வச்சது யாருன்னு கேட்டா மரியமுடைய அம்மா பேர் வைக்கிறாங்க. எப்படி பேர் வச்சாங்க? ஒன்னும் பெரிய சடங்கெல்லாம் பண்ணல. இன்னி சம்மை துஹா மரியம், யா அல்லாஹ் என்னுடைய மகளுக்கு மரியம் என்று நான் பெயர் வைத்து விட்டேன். இவ்வளவுதான் சொன்னாங்க. முடிஞ்சு பேர் வச்சாச்சு. அந்த காலத்துல யாரெல்லாம் இருந்தா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறக்கக்கூடிய காலத்துல ஜக்கரியா நபி இருக்கிறாரு. அவங்க காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு அவங்களை எடுத்து